எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தோட 68வது பிரவசனம். அவர் 68வது வார்த்தை அவர் சொன்னது என்னன்னா, கல்வன் இவன் என்றேனோ, கல்வன் இவன் என்று சொன்னேனோ லோக குருவை போல. லோக குருவை போலேன்னு அர்த்தம். இது என்னன்னா, கல்வன் இவன் என்று சொன்னேனோ, இவன் திருட அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன அப்படிங்கிறா. திருடா நான் இவன் அப்படின்னு சொன்னேனா என்ன அப்படின்னு சொல்ற. கல்வனிவன் என்றேனோ லோக குருவை போலே, கல்வனிவன் என்று சொன்னேனோ லோக குருவை போலே அப்படிங்கிற. இந்த இடத்துல லோக குருன்னு யார சொல்றாருன்னா, சுக்கராச்சாரியார சொல்றா. அவ லோக குருன்னு. சுதபா பிருஷ்ணின்னு 2 பேர் தம்பதிகள், 2 பேரும் பயங்கர ஞானிகள், 2 பேரும் தபசிகள். இந்த பிருஷ்ணி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் பண்றா. தவம் பண்ணி மகாவிஷ்ணு பிரசன்னமாகும் போது, எங்களுக்கு நீங்க பிள்ளையா பிறக்கணும், 3 ஜென்மத்துல எங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு கேட்ப. 3 என்ன, 5 ஜென்மத்துல உங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறேன் அப்படிங்கிறார் மகாவிஷ்ணு. அது மாதிரி வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுல முதல் பிறவிதான் பிருஷ்ணி கர்ப்பன். அதாவது சுதபா பிருஷ்ணிக்கு பிள்ளையா பிறக்கிறா இல்லையா, பிருஷ்ணி கர்ப்பன்ற பிள்ளையா பிறக்கிறார். பிருஷ்ணி கர்ப்பன்னு அந்த பிள்ளையார் பிறக்கிறார். 2வது இரண்யன் கயாதுன்றது இரண்யனோட ஒய்ஃபு. அவளுக்கு பிரகலாதனா பிறக்கிறார் 2வது. 3வது காசியபர் அதித்தி தேவிக்கு வாமன அவதாரமா பிறக்கிறார். இந்த காசியபர் அதித்தி தேவியோட பிள்ளைதான் அருணனும் கருடாழ்வாரும். இது அந்த காசியபர் அதித்தியவிக்கு அதே அவ 2 பேருக்கும் தான் வாமன அவதாரமுமா பிள்ளையா பிறக்கிறார். வாமன அவதாரம் பிறக்கும்போது அவருக்கு வச்ச இயற்பெயர் உபேந்திரன் பேரு. பெருமாளுடைய இயற்பெயர் உபேந்திரன். அவர் குள்ளமா இருக்கிறதுனால அவருக்கு வாமனன் பேராக்கிறார். 3ஆயிட்டா. 4வது தசரதன் கௌசல்யக்கு ராமரா பிறக்கிறார். 5வது தேவகி வசுதேவருக்கு கண்ணனா பிறக்கிறார். இவாயா அந்த சுதபா பிருஷ்ணி தான் 5 பிறவி எடுக்கிறா. 5 பிறவிலையும் இந்த மாதிரி வரா. முதல்ல சுதபா பிருஷ்ணி, அடுத்தது இரண்யன் கயாது, 3வது காசியபர் அதிதி, 4வது தசரதன் கௌசல்யா, 5வது தேவகி வசுதேவர். இந்த மாதிரி அவளுக்கெல்லாம் பிள்ளையா பிறக்கிறார். அந்த மாதிரி பிறந்தப்ப என்ன பண்றாரு, இந்த வாமன அவதாரம் பிறக்கிறது இல்லையா, காசியபர் அதிதேவிக்கு பிள்ளையா பிறக்கிறார். பிரகலாதனுடைய பேரன் மகாபலி. கொஞ்சம் காசியபர் அதிதேவிக்கு பிள்ளையா பிறந்து உபேந்திரன் பேரோட இருக்கார். அப்ப அந்த நாட்டை ஆண்டுறவன் மகாபலி யாருன்னா பிரகலாதனுடைய பேரன். பிரகலாதனுடைய பேரன் ஆண்டு இருக்கிறதுனால அது அவன் பூலோகத்தையும் ஆள்றான். அவனுக்கு குரு சுக்கராச்சாரியார். அதனால லோக குரு அதனால்தான் அதை சொல்ற, கல்வனிவன் என்று சொன்னேனோ லோக குருவை போலேன்னு. இதை பின்னாடி சொல்றேன் அதுக்கு என்ன அர்த்தம்னு. லோக குருன்றதுக்கு காரணம் இப்ப சொல்லிட்டேன். கல்வனிவன் ஏன் சொல்றான்றது சொல்றேன். இவர் இந்த மகாபலி என்ன பண்றார், ஒரு மிகப்பெரிய யாகத்தை நர்மதா நதி கரையில நடத்துறார். பெரிய யாகத்தை பண்றார். இந்த யாகத்துல மகாபலி சக்கரவர்த்தி யாகத்துல அந்த யாகம் என்னன்னா, இன்னும் இருக்கிற மீதி 7 14 உலகங்களையும் ஜெயிக்கிறதுக்கான யாகம் அது. அந்த யாகத்தை பண்ணிட்டா எல்லாரையும் ஜெயிச்சிருவோம். அசுரர் பிறவி இல்லை, அது இருந்தாலும் என்ன இருந்தாலும் அசுரன் என்ன பண்ணுவானோ தெரியாது. அதனால அசுர பிறவி அசுரன்கிட்ட ஒரு நாடு ஒரு உலகம் போச்சுன்னா சரியா இருக்குமா? இருக்காது இல்லையா? அதை சொல்றாருங்க. இந்த மகாபலியை அப்போ தேவர்கள்லாம் போய் பயந்துட்டு போய் சொல்றா, மகாபலி அசுரன், அவன் என்னதான் மகாவிஷ்ணுவோட அவங்க அவனோட பக்தனா இருந்தா கூட அவன் ஒரு அசுரன். அவன்கிட்ட போய் இந்த 7 லோகம் மாட்டுதுன்னா, திடீர்னு அவனுடைய அசுர குணம் அவனை ஆட்கொண்டதுன்னா எல்லாரையும் அடிச்சிருவான். அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு அசுர குலத்துக்கு ஆளை 7 லோகத்தையும் ஆளை விடுறது தப்பு. அதனால நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். மகாவிஷ்ணு கிட்ட தேவர்கள்லாம் வேண்டும் போது தேவர் அவர் என்ன சொல்ற, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன், சரியான நேரத்துல சரியான வகையில பண்றேன் அப்படின்றார்.
அப்போ அதை வச்சு நம்ம அந்த மகாபலி அழிக்கிறத மனசில் வச்சுட்டு தான் காசியப்பருக்கும் அதிதிக்கும் குழந்தையா பிறக்கிறேன். அவன் உபேந்திரன் பேர் வச்சு வளர்க்குறான். பேர் வச்சு என்ன இப்போ ஒரு 7 வயசு ஆகிடுறது, புனல்லாம் போட்டு விட்டுறான். ஆள் சாதாரண குழந்தை சைஸ் 7 வயசு குழந்தை அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டார், கொஞ்சம் குள்ள ஆள், சின்ன. இப்போ ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்ணுறார், இந்த வாமன மகாபலி வந்து யாகம் பண்ணுறான்னு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உடனே அந்த யாகத்தில் போய் பிச்சை கேட்கறதுக்கு போகிறார். இந்த வாமன அவதாரமாக போகிற கையில் கொடை எடுத்துட்டு, கையில் கமண்டலம் எல்லாம் எடுத்துட்டு, அந்த ஒரு பிராமணனோட அந்த எல்லா ஒரு ரிஷியோட எல்லா குவாலிட்டியையும் கட்டிட்டு, இடுப்பில் வந்து வஸ்திரம் கட்டிட்டு, பிரம்மச்சாரியோட வஸ்திரத்தை கட்டிட்டு போகிறார். போய் அந்த மகாபலி கிட்டே கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு மகாபலி கிட்ட போய் மகாபலிக்கு சக்கரவர்த்தியோட அந்த யாகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே மகாபலிக்கு ஒரு அதிர்வு தெரியுது. யாரோ பெரிய ஒரு மகான் வந்து நம்ம இதில் ஆசிரமத்தில் நுழைஞ்சிருக்கா, நம்ம யாகத்தில் நுழையிறதுன்றதே பெரிய கொடுப்பேன் இல்லையா. பெரிய யாகத்தில் யார் நுழைஞ்சிருக்காரு ஓடி வருவார். மகாபலி இறங்கி ஓடி வந்தால் இந்த ஆமனா சின்னதாக அந்த குள்ளமாக அந்த பையன் வருவார். இந்த பையனோட முகத்தை சுற்றி ஒரு பெரிய ஒளியோட்டம் முகமே தேய்ச்சி சாரும். மகாபலி கண்டுபிடிச்சிடார், வந்திருக்கிறது வந்து சாதாரண ஆள் இல்லை, யாரோ பெரிய மகான் தான். மகாவிஷ்ணுவான்றது தெரியல, ஆனால் யாரோ பெரிய ஆள் தான்றது தெரிஞ்சிருது. அப்போ என்ன பண்ணுவார், இவர் கேட்பார், நீ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன்வார். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா, நீ இதான் எல்லாத்தையும் யார் கேட்டாலும் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பியாமே அப்படின்றார். அந்த நேரத்தில் என்னென்ன மகாபலிக்கு தோன்றுறது, அதாவது ஒரு மாயை தானே, மகாவிஷ்ணு தான் வந்திருக்காரா, யாரோ மகான் வந்திருக்காருன்னு தோன்றது, அதோட முடிஞ்சு போகிறது. நீ யார் என்ன கேட்டாலும் கொடுப்பியாமே அப்படின்னு அவர் அந்த வாமனாவதாரத்தில் அந்த உபேந்திரன் கேட்கும்போது இவர் என்ன சொல்லணும், ஆமாம் என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன், அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஆமாம் நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு. அதுதான் தனகர்வம், கையில் பணம் இருக்குன்றது கௌரவம், அந்த திமிரு. தனகர்வம், குலதெய்வம், வித்யாகர்வம், இது 3 இருக்கு. இது 3ம் அவளுக்கு உருப்படாது. பெருமாளுக்கு வந்து வித்யாகர்வமும் இருக்கக்கூடாது. வித்தையை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் நிறையா படித்தவனாக இருக்கலாம், ஆனால் அந்த நான் படிச்சிருக்கேன்ற அந்த கர்வம் இருக்கக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் வந்து பிறந்தது மாட்டுக்கார குளத்தில் தானே பிறந்தார், அதை வச்சுக்கணும் மனசில். அந்த கர்வம் நீ நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியாமேன்னு, நான் கொடுப்பேன் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னும் போது நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க தரேன் அப்படின்னு வர மகாபலி. எனக்கு கிடைச்சிருக்கிறது போகிறோம், அந்த எண்ணம் எனக்கு உண்டு. ஆசையே இந்த பிறப்பில் கர்மா, இந்த பிறப்பின் கர்மாவே ஆசை தான். அதனால் அந்த ஆசையில் எனக்கு பற்றில்ல, நான் உட்காந்து தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி இடம் வேணும்னு. இதை கேட்டு இந்த சுக்கராச்சாரியார் எங்கேயோ சைடில் இருந்த ஆசையில் எனக்கு பற்றில்ல, ஆசையை பிறப்போட கர்மான்றது சொல்லுவார் பற்றியா. ஒரு பிரம்மச்சாரி பையன் வந்து இதை சொல்கிறதுக்கு வழியே இல்லையே. பிரம்மச்சாரி பையன் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம், இதெல்லாம் முதிர்ந்த ஒரு ஞானி சொல்ல வேண்டிய விஷயம். இவன் சின்ன பையனாக இருக்கான், இன்னும் கல்யாணமே ஆகலை, சின்ன பையன், பால் முகம் மாறல. இவன் வந்து இதெல்லாம் சொல்கிறான், இவன் சாதாரண ஆள் இல்லை. இன்னொன்னே அவர் ஞான திருஷ்டியில் பார்க்குற வந்திருக்கிறது மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சு போகிறது. தெரிஞ்ச உடனே ஓடி போய் இவங்கிட்ட சொல்கிறார், யார் மகாபலி கிட்ட, இது மாதிரி வந்திருக்கிறவன் திருடம் வந்திருக்கான் நம்பாதேன்ற. அதைத்தான் சொல்கிறாருங்க. அதைத்தான் இந்த இடத்துல கல்வனிமன் என்று சொன்னேனோ லோக குருவை போல, நான் வந்து தன்னுடைய சிஷ்யனை காப்பாற்றணுன்றதுக்காக நான் ஏதாவது பொய்யா சொன்னேன் அப்படிங்கிற ஆய்வேன். அந்த மாதிரி அவர் காப்பாற்றுறார். ஆசை எனக்கு போகணுன்ற அந்த இது அந்த எண்ணம். ரெண்டாவது இந்த ஆசையில் இந்த அது வந்து முதிர்ந்து ஞானம். ரெண்டாவது எனக்கு இதுவே போகிறோன்ற எண்ணம் பிராமணனுக்கு இருக்காது, எப்பயுமே இருக்காது, தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு கூட நீங்கள் காசியில் போனீங்கன்னா நீ அவளை நித்திய பிராமணன், அவள்லாம் வந்து நித்திய இந்த பிராமணத்தை சாப்பிடல, அவள் அந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நித்தியகர்மா இருக்கு இல்லையா, 1008 தரம் சந்தியாவந்தனம் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. 1008 தரம் விஷ்ணு இது சொல்லணும், காயத்ரி சொல்றதுதான் கிடையாது. அவளுக்கு கிடையாது. கயா பிராமணாளுக்கு கிடையாது. கயா பிராமணர் சாப்பிட்றவங்க தினம் பிராமணத்தை சாப்பிடுவாங்க, திருப்தியே இருக்காது. நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, எனக்கு இன்னொரு 100 ரூபா கொடுக்கலான்னுவா. நீங்கள் சாதாரணமாகவே ஆற்றுக்கு வர பிராமணால பாருங்க, இதுக்கு வரவா நம்ம ஆயிரக்கணக்கில் தான் கொடுப்போம் அவளுக்கு தட்சணை. சாதாரணமாக ஒரு பிராமணா வந்து பிராமணத்தை சாப்பிட்டாள்னா அவளுக்கு 1000 ரூபா 1500 வச்சு தான் கொடுக்குறோம். அது ஆனப்புறம் நீங்கள் அதை வாங்கிட்டு போவாளாவா, அதை வாங்கிட்டு என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு பஸ்ஸு காசு கொடுக்கணும்னு கேட்பா. இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா, பஸ்ஸு காசு ஆட்டோ காசுன்னுவா, அது ஒரு 100 ரூபா 150 ரூபா, அதை எக்ஸ்ட்ராவாக வாங்கிப்பா. அதை வாங்கிட்டாதான் அவளுக்கு திருப்தி. ஆக பிராமணன் வந்து சாதாரணமாக திருப்தி அடைய மாட்டோம்.
எவ்வளோ கொடுத்தாலும் இந்த திருப்தி அடைகிற அந்த அந்த மைண்டே இருக்காது. இவர் வந்து ஈஸியாக திருப்தி அடைஞ்சிட்டாரு. இந்த இந்த பிரம்மச்சாரி உடனே திருப்தி அடைஞ்சாரு. அதுதான் சுக்கராச்சாரியாருக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து அவர் ஞானத்தில் பார்த்தா இவர் தான் கிருஷ்ணன் தெரிஞ்சு போயிடுது. போய் மகாபலி கிட்ட சொல்லுவார், இவன் சொல்றத பண்ணாத, இவன் உங்ககிட்ட தானம் கேட்குறான், தானம் கேட்கறத கொடுக்காத, கொடுத்தா போச்சு, நீ மாட்டிக்குவ, உனக்கு அழிவு காலம் வந்துருக்குது, இவ கல்வன் இல்லை, இவ இல்லை, திருட, மகாவிஷ்ணு தான் இந்த வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா மகாபலிக்கு அப்ப என்ன தோன்றதுன்னா, அந்த யாகம் முழுசா நடக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, தான் வாயால தரேன்னு சொன்னதை மாத்தக்கூடாது. வாயால தரேன்னு சொன்னது அதுவா இருந்தாலும் மகாவிஷ்ணுவாக தான் இருக்கட்டும். மகாவிஷ்ணு வந்து எங்கிட்ட தானே வாங்கிறாருல, அதை விட வேற எனக்கு என்ன வேணும்? அவன் ஆக்சுவலா விஷ்ணு பக்தன் தானே. அதனால மகாவிஷ்ணு வந்து எங்கிட்ட தானம் வாங்கிட்டாருன்னா எனக்கு அதை விட பெருமை வேற என்ன வேணும்? பரவாயில்ல, நான் கொடுக்குறேன் அப்படின்னுவான். அந்த அதாவது லோக குருன்ற அவனுடைய அந்த இவன் வந்து எல்லா உலகத்துக்கும் ஆண்டு இருக்கான் இல்லையா, இந்த பூலோகம் பூரா அடிமையாக்கிட்டான். அடுத்த லோகங்கள மீதி இருக்க 7 லோகங்களும் வந்து சேர்ந்துட்டாங்கிட்ட, கீழே 7 லோகம் மேலே 7 லோகம் 14 லோகம் தனக்கு அடிமை ஆகணுன்றதுக்காக தான் அவன் தியாகம் பண்றான். இந்த லோகத்துக்கு இவன் தானே அரசன், இவனுடைய குரு லோக குரு தானே. அதுக்காக தான் லோக குருன்ற அவன். திருக்கோளூர் பெண் பிள்ளை லோக குருன்றது அதான். இவன் கல்வன் என்றேனும் லோக குருவை போல அப்படின்றா இல்லையா. இவன் கல்வன் என்று சொன்னேனோ லோக குருவை போலே அப்படின்றது அதுதான் சொல்றான். அந்த மாதிரி நம்ம பல முறை மகாபலி வந்து இவர் எச்சரிக்கை சுக்கராச்சாரியர் கேட்க மாட்டேங்கிறார். கேட்க மாட்டேங்கும் போது அப்படியும் தன்னுடைய சிஷ்யன் இப்படி கெட்டு போறது அவரால் ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்க முடியல அவரால். அதுக்காக என்ன பண்றாரு, அந்த கிட்டியோட வாயை போய் அடைக்கிறார் சுக்கராச்சாரியர். ஒரு வண்டா மாதிரி போய் அடைக்கிறார். இது இந்த மாதிரி சுக்கராச்சாரியர் இந்த மாதிரி வந்து அவரை கூட்டும் போறது, தனியாக கூப்பிடுறது, சொல்றது எல்லாத்தையும் ஒரு மாவனன் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு தெரியுது சுக்கராச்சாரியர் சொல்லிட்டாரு கெடுக்கிறாரு விஷயத்த, இவன் தானம் கொடுக்கறத வேண்டான்றாரு. உடனே என்ன பண்றாரு, அந்த கிண்டியை அடிச்சா தண்ணி வர மாட்டேங்குது, அதை வச்சா தானம் பண்ணி கொடுத்தா, தானம் பண்ணி கொடுத்துட்டா அது அவ்வளோதான் ஜெயன்னு அர்த்தம், முடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். இப்போ மாதிரி ரிஜிஸ்டார்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் தானம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த தானத்தை கையில் வாங்கிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தர்மசாஸ்திரம் அதுதான், அப்படிதான். இடம் வைக்கிறது வாங்குறது எல்லாம் கூட அப்படிதான். அப்ப எல்லாம் அந்த தண்ணி கையில ஊற்றி தர்ப்பணம் பண்ணி கொடுத்துருவான். போட்டு தர்பையை போட்டு தண்ணியை ஊற்றி கொடுத்துருவான். கொடுத்துட்டா அதை கையில வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, தானம் முடிஞ்சு போச்சு, அந்த இடத்த வாங்கியாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யாரும் அதை கேட்க மாட்டா, அதை அவளுக்குள்ள ஒத்துட்டுருவான், அவ்வளோதான். வேற அதுக்கப்புறம் பரம்பரையா வந்தாலும் அதை யாரும் கேட்க மாட்டான். அது மாதிரி இருந்தது. அதைத்தான் சொல்றாரு இங்க கல்வரிவன் என்று சொல்றாரு. போச்சு இப்போ உள்ள போந்துட்டு அந்த தண்ணி வரவிடாது தடுக்கிறார். கெண்டியில தண்ணி வந்தால் தானே தர்ப்பணம் பண்ணும்போது இது பண்ண முடியும், தாரவாத்து கொடுக்க முடியும். அந்த தண்ணி வரவிடாது பண்றாரு. இதை பார்த்துட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தெரிஞ்சுட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு விடுறாரு வாமனன். வாமனன் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, ஒரு தர்பையை எடுத்து தர்பைக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வாரை பிரயோகம் பண்ணி அப்படி உள்ள குத்துறாரு. குத்துற உடனே சக்கரத்தாழ்வார் முன்னாடி போறாரு இல்லையா, போய் சுக்கராச்சாரியோட ஒரு கண்ணை காலி பண்ணிடுறாரு. ஒரு கண்ணில் போய் அறுத்து விட்டுறாரு. ஒரு கண்ணை அறுத்து விட்ட உடனே வண்டு துடிச்சிட்டு வெளியில வருது. வெளியில வந்தோடனே ஜலம் வருது. அப்புறம் தாரவாத்து கொடுத்துறாரு. தாரவாத்து கொடுத்த அப்புறம் 3 உலகத்தை அளக்குறாரு. அதெல்லாம் அடுத்தது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆக இது இப்ப இந்த சுக்கராச்சாரியார் சொன்னார் இல்லையா, சுக்கராச்சாரியார் மகாபலி வந்து பூலோகத்தையே ஆண்டதுனால மகாபலி பூலோகத்து அரசன், அவனுடைய குருன்றதுனால லோக குரு. அதனால இவன் கல்வன் என்று சொன்னேனோ லோக குருவை போலே அப்படிங்கிறான். நான் எங்க சுக்கராச்சாரியார் மாதிரி போய் மகாபலி இந்த யாகம் பண்ண வேண்டியவனை தடுத்தேனா, ஏதாவது பண்ணேனா, அவன் மாட்டிக்கு சாக போறானேன்றதுக்காக சுக்கராச்சாரியர் பண்ணாரு, ஆச்சாரியனோட கடமையை பண்ணாரு. அது மாதிரி நான் அதை பண்ணேனா? நான் சாதாரண சுத்திட்டு இருக்கேன், வயலில் சுத்திட்டு இருக்கேன். நான் ஊர்ல சுத்திட்டு மோர் ஊத்திட்டு இருக்க பொண்ணு வயலில் கிடந்தான்னா, இதுல இந்த முதல் புழுக்கனா வயலில் கிடந்தானே, வரப்பில் கிடந்தானே, எனக்கு அதை பற்றி என்னன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த நான் கடைசியில் சொல்லும்போது நான் முதல் புழுக்க, நான் வந்து முயலோட புழுக்க, நான் வந்து கரையில் இருந்தானே, வயலில் இருந்தானே, எனக்கு என்ன ஆக போகுதுன்னு அதை சொல்லுவான். இது 68வது 69 நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.